மலபார் பகுதியில் மன்னர் ஹைதர் அலி வெளியிட்ட நாணயங்கள். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் நோ யோர் காயின்ஸ். நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலை, பதக்கங்கள் மற்றும் பல்வேறு சேகரிப்பு பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களையும் மற்ற சில உபயோகமான தகவல்களையும் இங்கே நம்ம பகிர்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மன்னர் ஹைதர் அலி வெளியிட்ட நாணயங்கள் குறிப்பிட்ட பகுதி, அதாவது மலபார், இப்போ உள்ள பாலக்காடிலிருந்து திரிசூர் வரைக்கும் உள்ள பகுதியில் வெளியிடப்பட்ட நாணயம். அந்த பகுதியில் 1761 1782 வரைக்கும் 3 நாணயங்கள் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பார்த்திங்க அப்படின்னா கேஷ் 1, குவார்ட்டர் பைசா, ஆஃப் பைசா. இந்த கேஷ்ன்றது 720 மில்லிகிராம் இருக்கும். குவார்ட்டர் பைசா 3 கிராமுக்கு கொஞ்சம் மேலே, ஆஃப் பைசான்றது 6லிருந்து 7 கிராமுக்குள்ளே. இது எல்லாமே சற்றேறக்குறைய முன்ன பின்ன இருக்கலாம். இதில் முன்னாடி பகுதியில் பேட்லாக்ஸும், பின்னாடி சர்துல்லா லயன், அதாவது ஹைதர் அலியுடைய நினைவாக குறிக்கிறது இந்த லயன் சிம்பிளாக இருக்கும். இந்த பகுதியை மைசூர், அதாவது ஹைதர் அலி மன்னர் மைசூர் மன்னராக இருக்கிறாரு. அங்கேருந்து படையெடுத்துட்டு வராரு. இங்கே உள்ள திண்டுக்கல் மன்னர்கிட்ட இருந்து, அதாவது அவங்களுடைய சபார்டினேட்ஸ் கிட்ட இருந்தும் படையை திரட்டி அங்கே இப்போ உள்ள ஆளுகைக்குட்பட்ட மலபார் பகுதியை படையெடுக்கிறாங்க, அதை பிடிக்கிறாங்க. முழுமையாக ஜூலை 1757 முழுமையாக கான்கோஸ் பண்ணுறாங்க. அப்போ உள்ள கோமி அச்சன்ற பாலக்காடு மன்னர்கிட்ட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போத்திலிருந்து அந்த டெரிட்டரி மைசூர் ஆளுகைக்குட்பட்டு இருக்குது. இப்போது மைசூர் மன்னரை பற்றி, அதாவது ஹைதர் அலி மன்னரை பற்றி நம்ம பார்ப்போம். ஹிஸ்டாரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைதர் அலி மன்னர் ஒரு பகுதியானவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அரபு நாட்டிலேருந்து பஞ்சாபில் செட்டில் ஆனவங்கன்ற மாதிரியும், இல்லை பஞ்சாப்லேருந்தே ஆரிஜினாக இருந்த முஸ்லீம் மன்னர்கள் ஒரு பகுதி வியாபாரிகள் பஞ்சாபி ஆரிஜினில் இருந்து வந்ததாகவும் பல்வேறு செவிவழி தகவல் இருக்குது. இதில் பதிவிடப்பட்ட செய்தியே ஒரு 4-5 வகையான செய்தி இருக்குது. அதில் சபார்டினேட்டாக இருந்ததாகவும், அதாவது பஞ்சாப் மன்னர்களுக்கும் சரி, இண்டஸ் மன்னர்களுக்கும் சரி சபார்டினேட்டடாக இருந்ததாகவும், அவங்க சவுத் இந்தியாவை பார்க்குற ஒரு சவுத் இந்தியாவை ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக மைசூரை தலைமையிடமாக கொண்டு ஹைதர் அலியை நியமித்ததாகவும் பல்வேறு தகவல்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்க்க போனீங்க அப்படின்னா, ஹைதர் அலி இண்டிவிஜுவலாக அவரே ஒரு ஆளுகைக்கு நியமிக்கிறாரு. அப்போது உள்ள ஆளுகைக்கு மைசூர் கிங்டம்லேருந்து ஃபுல் ஸ்டேட், அந்த ஹைதராபாத் ஸ்டேட்டு, மைசூர் ஸ்டேட்டையே அவருடைய ஆளுகைக்கு உட்படுறாரு. இந்த ஹைதர் அலி நாணயங்கள்ன்றது ஒரு தனி பகுதி இருக்குது. கோல்டு ஃபனம்ஸ் இருக்குது, வெள்ளி காசுகள் இருக்குது, அது ஒரு தனி சப்ஜெக்டு. பட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, வெறும் 3 நாணயம், அதாவது ஹைதர் அலியுடைய மலபார் கான்கோஸ்ட்டை மாத்திரம் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். இந்த செய்தி உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், போதுமானதாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.